Hey guys, thank you for supporting and subscribing. Get ready with me for Ramadan Part 2 வீடியோல பேசிக்கான திங்ஸை இதெல்லாம் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இது எந்த அளவுக்கு நமக்கு வந்து டைம் சேவிங்கா இருக்கும் அண்ட் நம்மளோட வேலையை கிச்சன்ல இது பாதி குறைச்சிரும். இதெல்லாம் நான் ஃப்ரீஸ் பண்ணி வைக்க மாட்டேன்ப்பா, நான் ஃப்ரெஷ்ஷாக தான் செய்வேன் அப்படின்னா இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிருங்க. அதோட ஃபைனலா ஒரு சோம்பேறி டீ ரெசிபியோட வெல்கம் டு லண்டன் தமிழ் கிச்சன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பேஸ்ட். ஒரு தேங்காவை ரெண்டா உடைச்சு கீத்து போட்டு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க திருவி கூட எடுத்துக்கலாம் தேங்காவை. அது கூட என்னென்ன சேர்க்கிறேன் அப்படின்றத வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த ஒரு தேங்காய் பேஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா போதும், சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, குருமா, சால்னா, சென்னா கிரேவின்னு சொல்லி எல்லாமே அசால்ட்டா பண்ணிடலாம். ஒரு விரல் அளவுக்கு நீளமா இருக்கிற மாதிரி ஒரு 4 துண்டு பட்டைய நம்ம மிக்சர் ஜார்ல உடைச்சு சேர்த்துக்கலாம். அவன் கூடயே அப்படியே ஒரு 8 to 10 அளவுக்கு வந்து ஏலக்காய், ஒரு 6 to 7 அளவுக்கு வந்து கிராம்பு எடுத்திருக்கேன். அது கூட அப்படியே ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா, ஒரு 10 அளவுக்கு வந்து பாதாம் பருப்பு, இதையும் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காவையும் சேர்த்துக்கலாம். பாதாம்க்கு பதில் நீங்க முந்திரியும் சேர்த்துக்கலாம், இல்ல எதுவுமே வேணானாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து அவன் தலை மேல கொஞ்சமா சுடு தண்ணியை ஊத்தி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்தோம்னா நம்ம தலைவன் சூப்பரா ரெடி ஆயிட்டான். யூகேல தேங்காய் ஒரு மாதிரி எண்ணெய் விடுற மாதிரி இருக்கும், அதுக்காக தான் நான் சுடு தண்ணி ஊத்தி அரைச்சிருக்கு. லாஸ்டா இந்த மாதிரி ஐஸ் கியூப் ட்ரேஸ்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ 1 டீஸ்பூனோ 1 டேபிள் ஸ்பூனோ எந்த அளவுக்கு நீங்க யூஸ் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு எடுத்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஐஸ் கியூப் ட்ரேக்கு நான் எங்கடா போவேன்னு சொன்னாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. வீட்டில் ஏதாவது இந்த மாதிரி கிண்ணம் இருந்துச்சுனாலும் நம்ம அதில் கூட இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். மறுநாள் நல்லா ஃப்ரீஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் எடுத்து காட்டுறேன் நம்ம வெள்ளைக்குட்டி எந்த அளவுக்கு வெள்ளன்னு இருக்கான்னு பாருங்க. இது எல்லாத்தையும் அப்படியே நம்ம டிமவுல்டு பண்ணி உங்க வீட்டில் ஒரு ஜிப்லாக் பேக்கோ இல்லை ஒரு பாக்ஸ்லயோ நம்ம போட்டு ஃப்ரீசர்லயே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாள் வரைக்கும், கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 months வரைக்கும் இது நல்லாவே ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். ட்ரஸ்ட் மீ, இது அவ்வளோ ஹேண்டி அண்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா பாதாம் பேஸ்ட் கியூப். உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதாம் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பாதாம ஒரு பவுல்ல சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்த பாதாம் தலை மேல நல்லா ஹாட் வாட்டர் ஊத்தி ஒரு 1 ஹவருக்கு வந்து அவனை ஓரமா ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்ச பாதாமா அப்படியே வடிகட்டிட்டு இவன் தோலெல்லாம் எடுத்து அப்படியே நம்ம மிக்சர் ஜார்ல ஒவ்வொன்னா ஆட் பண்ணிக்கிட்டே வருவோம். தோல் உரிச்ச பாதாம் தலை மேல ஒரு லைட்டா ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஹாட் வாட்டர் சேர்த்து இதை நல்லா வந்து நான் ஒரு கொரன்னு பேஸ்டா அடிச்சு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஃபைன் பேஸ்டா கூட அடிச்சு எடுத்துக்கலாம். பட் எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி ஓகே. இந்த ஒரு பாதாம் பேஸ்ட் கியூப்ஸ் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம செய்யற எல்லா டெசர்ட்ஸ், பாயாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வைங்குன்னு ஒரு கியூபை தூக்கி போட்டோம் அப்படின்னாலே நல்லா ரிச் அண்ட் கிரீமியா இருக்கும். எனக்கு தேங்காய் பேஸ்ட் காலி ஆயிடுச்சு அப்படின்னா கூட நான் பாதாம் பேஸ்ட்டை வந்து இந்த மாதிரி நான்வெஜ் கிரேவி, பிரியாணி, நெய் சோறுன்னு சொல்லிட்டு 1-2 கியூப்ஸை நான் ஆட் பண்ணிப்பேன். இதையுமே அரைச்சு வச்சதை நம்ம ஃப்ரீசர் மவுல்ஸ்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு 1 day ஃபுல்லா ஃப்ரீசர்ல வச்சு மறுநாள் அதை அப்படியே எடுத்து நம்ம ஜிப்லாக்லயோ இல்லை ஒரு டப்பாலையோ போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சாலிடா ஒரு 2 to 3 months வரைக்கும் இது சூப்பராகவே இருக்கும். நீங்க ஃப்ரீசர் மவுல்டில் ஆட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு கிளிங் ரேப்போ இல்லை மாதிரி கவரோ போட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரீஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மற்ற பொருளோட ஸ்மெல் வந்து இதுல வராம இருக்கும். பாதாம் பாதி முந்திரி பாதின்னு சொல்லி ஈக்குவலா எடுத்து கூட நம்ம அரைச்சு இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பாதாமும் ஏலக்காவும் போட்டு கூட அரைச்சு நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பாயாசம் எல்லாம் செய்யும் போது 1 கியூப்ஸ் 2 கியூப்ஸ் எடுத்து போட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃபிளேவர் அண்ட் கிரீமியா இருக்கும். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த கியூப் என்ன அப்படின்னு நான் சொல்றதை விட இதை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. மற்ற நேரத்துல இது தேவைப்படுதோ இல்லையோ, நோம்பு திறந்தோடனே நமக்கு கண்டிப்பா தேவைப்படும். 2 துண்டு அளவுக்கு பெரிய இஞ்சியை குட்டி குட்டியா கட் பண்ணி மிக்சர் ஜார்ல சேர்த்திருக்கேன். ஒரு 10 ஏலக்காவையும் மிக்சர் ஜார்ல சேர்த்து இதை நல்லா வந்து கொரன்னு ஒரு பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். என்னன்னு கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம டீக்கு போட வேண்டிய இஞ்சி ஏலக்காவை இந்த மாதிரி வந்து கொரன்னு அரைச்சு ஐஸ் கியூப்ஸ்ல போட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செம்மவே சூப்பராகவும் இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லா ஹேண்டியா இருக்கும். மற்ற நேரத்துல எல்லாம் இதை வந்து நான் செஞ்சு வச்சுக்க மாட்டேன். ஆனா நோம்பு நேரத்துல கண்டிப்பா இந்த இஞ்சி ஏலக்காய் கியூப்ஸ் என் ஃப்ரீசர்ல த மஸ்டா இருக்கும். ஆல்ரெடி பார்ட் 1ல டீ தூள்ல சுக்கு ஏலக்கான்னு சொல்லி நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதோட இதையுமே வந்து நீங்க சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சி கியூபை வச்சு ஒரு சோம்பேறி டீ ரெசிபி நம்ம நோம்பு திறந்த உடனே எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எண்ட் ஆஃப் த வீடியோலயுமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க.
அடுத்து என்னடா லெமன் எல்லாம் எடுத்து வைக்கிறேனேன்னு பார்த்தோன்னே புரிஞ்சிருக்கும். எஸ், லெமன் கியூப்ஸ் தான் நம்ம செய்ய போறோம். லெமன் கியூப்ஸ் எல்லாம் வேணாம், நான் லெமனை ஃப்ரெஷ்ஷாவே ஸ்டோர் பண்ணுவேன் அப்படின்னா ஒரு பாட்டில்ல லெமனை தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஒரு 1 வீக் ஒரு தடவை தண்ணி மாற்றணும் அப்படின்னாலுமே லெமன் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். எடுத்து வச்சிருக்கிற ஒரு 4-5 எலுமிச்சை பழத்தை 2ஆ கட் பண்ணி அப்படியே ஜூஸர் எடுத்து நம்ம லெமன் எல்லாத்தையுமே வந்து ஜூஸ் எல்லாம் புழிஞ்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட லெமன் ஜூஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். நோம்பு நேரத்தில் ஒவ்வொரு தடவையும் நம்ம லெமனை கட் பண்ணி அதுக்கப்புறம் ஜூஸ் எடுக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரியான லெமன் ஜூஸை நம்ம ஐஸ் கியூப் ட்ரேல போட்டு நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டேங்கு நன்னாரி சர்பத்லலாம் 1-2 கியூப்ஸ் போட்டுக்கலாம். இல்லப்பா நான் ஃப்ரீஸ்லாம் பண்ண மாட்டேன்னா லெமன் ஜூஸை வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி கூட நம்ம ஃப்ரிட்ஜ் டோரில் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த லெமன் கியூப்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா டக்குன்னு வந்து ஒரு லெமன் ரைஸ் கூட வந்து நம்ம ஈஸியாக வந்து இந்த கியூப்ஸை ஒரு 2-3 கியூப்ஸை எடுத்து போட்டு தாளிச்சு கூட கிட்ஸுக்கு கொடுத்துக்கலாம். லெமன் ஜூஸை தான் இந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும். இல்லை ஆரஞ்சை கூட இந்த மாதிரி புழிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா டேங்கில் ஐஸ் கியூப் போடுறதுக்கு பதில் அந்த 1-2 ஆரஞ்சு கியூபை வந்து எடுத்து போட்டுக்கிட்டோம்னாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரியும். லெமனோட தோலில் பேக்கிங் சோடாவை போட்டு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் இருந்து வர அந்த ஸ்மெல் வந்து போகும். மற்ற நேரத்தில் நம்ம இதை பண்ணி வச்சுக்கலனாலும் நோம்பு நேரத்தில் வந்து இது கண்டிப்பாகவே ஹெல்ப்ஃபுல் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தேங்காவை வந்து நல்லா திருவி வந்து ஃப்ரீசரில் வந்து நம்ம வச்சுக்கிறது தான். ஒரு அரை மூடி தேங்காவை எடுத்து நல்லா வந்து நான் கிரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். துருவி எடுத்த தேங்காவை ஒரு ஜிப்லாக் பேக்லயோ இல்ல ஃப்ரீசர்லயோ நம்ம கியூப்ஸா போட்டு எடுத்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நிறைய டிஷ்ஷுக்கு வந்து இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம மோஸ்ட் ஆஃப் த சவுத் இந்தியன் பொரியலுக்கு லாஸ்ட்ல வந்து நம்ம தேங்காய் துருவல் செய்வோம். அந்த நேரத்துல வந்து தேங்காவை திருவிக்கிட்டு இல்ல மிக்சியில அடிச்சு நம்ம ஒரு துருவின தேங்காவை வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யறோம், புட்டு செய்யறோம், இடியாப்பம் செய்யறோம், அந்த மாதிரியான நேரத்துல ஃப்ரீசர்ல இந்த ஜிப்லாக் பேக்ல தேங்காவோ இல்ல இந்த மாதிரி கியூப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 4-5 கியூப்ஸ் எடுத்தோமா நம்ம பொரியல்லையோ இல்ல புட்டு மேலையோ போட்டோமான்னு இருக்கும். செம்ம ஹெல்ப்ஃபுல் அண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து வந்து நம்ம வந்து புளி பேஸ்டோட கியூப்ஸ் தான் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த டீடைல் வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்றேன். இந்தியாவுக்கு போறதுக்கு முன்னாடி என்கிட்ட இருந்த புளி பேஸ்ட்டை நான் கியூப்ஸ் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். ஸோ நான் அதை அப்படியே வந்து ஜிப்லாக்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். எனக்கு நோம்புக்கு இந்த மந்த் இது வந்து கரெக்டாவே முடிஞ்சிடும். ஸோ அதோட ரெசிபி வந்து நான் ஷார்ட்ஸ்ல போடுறேன். அடுத்து த மச் நீடட் நம்ம தளபதி இஞ்சி பூண்டு இவன் இல்லாத டிஷ்ஷே இல்ல. நான் இஞ்சியும் பூண்டும் ஈக்குவல் குவான்டிட்டியா தான் எடுத்திருக்கேன். ஒரு சிலர் இஞ்சி அதிகமாகவும் பூண்டு கம்மியாகவும் இல்ல பூண்டு அதிகமாகவும் இஞ்சி கம்மியாகவும் எடுத்துப்பாங்க. பட் நான் ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியா எடுத்திருக்கேன். இஞ்சியோட மேனியை இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஸ்கிராப்பரை வச்சு லைட்டா வந்து நம்ம எடுத்து விட்டோம் அப்படின்னாலே வந்துரும். அங்கங்க உள்ள இருக்கிறதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு சொரண்டனா வந்துரும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிரும். பட் நிறைய பிகினர்ஸ் இருக்காங்க நம்ம வீடியோ பாக்குறவங்க, அவங்களுக்காக இது. அடுத்து பூண்டை ஒரு 2-3 பேட்சா அகாரோ சாப்பர்ல போட்டு டமால் டுமில்னு அடிச்சு எடுத்தோம்னா பூண்டோட தோலெல்லாம் உறிஞ்சு நல்லாவே வந்துருச்சு. பட் இந்த டைம் வின்டர்ல பூண்டு வந்தனால கொஞ்சம் ஈரமா இருந்தனால கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா பூண்டெல்லாம் கையில உரிக்கிற மாதிரி இருந்தது. நம்ம சேனல்ல இந்த அகாரோ ப்ராடக்டோட ரிவ்யூ 100K தாண்டிருச்சு. கண்டிப்பா வந்து செக் பண்ணி பாருங்க. பேலன்ஸ் இருக்கிற பூண்டு எல்லாத்தையுமே கையில உரிச்சாச்சு. இஞ்சியும் பூண்டையும் நல்லா வந்து குட்டி குட்டியா வந்து நான் சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி. இப்ப இவன் ரெண்டுத்தையுமே வந்து ஒன்னா கலந்து மிக்சியில போட்டு ஒரு 2 பேட்சா அரைச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா. நிறைய பேர் சால்ட் எண்ணெய் அப்படியெல்லாம் போட்டு அரைக்கிறாங்க. எங்க ஊர் வெதருக்கு இது எதுவுமே ஆகாது. நல்லாவே வந்து ஃபைன் பேஸ்டா அரைச்சு சும்மாவே வச்சாலுமே சூப்பரா இருக்கும். சம்மர்ல மட்டும்தான் நான் கொஞ்சமா ஆயில் சேர்த்து அரைப்பேன். இப்போ ஒரு பேட்சா அரைச்சு நான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்காக பாட்டில்ல வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கடா எங்க தளபதிய என்னமா தகன்னு இருக்கானுங்க. ஃப்ரிட்ஜில் லேடிஸ்க்கு இட்லி தோசை மாவு ஒரு கண்ணுனா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இன்னொரு கண்ணு. இப்போ அடுத்த பேட்ச் இஞ்சியும் பூண்டையுமே வந்து நான் மிக்சர் ஜாரில் சேர்த்து அதே மாதிரி அரைச்சு வந்து இப்போ நான் ஃப்ரீஸ் பண்றதுக்காக எடுத்துக்கிட்டேன். ஐஸ் கியூப் ட்ரே இருந்தாலுமே நம்ம அதுலேயுமே ஊற்றிக்கலாம். பட் இஞ்சி பூண்டு நம்ம டிஷ்ஷுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்றனால நான் எல்லாத்தையுமே வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி அதை வந்து எல்லா சைடுமே ஈவன் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி லெவல் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1 hour வந்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். கம்ப்ளீட்டாக செட் ஆக விடக்கூடாது. ஜஸ்ட் வந்து ஒரு 1 hour மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு நைஃபை வச்சு லைட்டாக உங்களுக்கு எந்த ஷேப்பில் தேவையோ அந்த ஷேப்பில் வந்து கட் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நமக்கு இதை எடுக்க வந்து
வந்து ஈஸியா இருக்கும். ஒரு 1 டே கழிச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா கியூப்ஸ் வந்து இந்த மாதிரி வந்துரும். அங்கிட்டு இங்கிட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்ல இருக்கும். என்னோட நிறைய வீடியோஸ்ல நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரோசன் கியூப்ஸ் தான் ஆட் பண்ணியிருப்பேன். நான் எப்பவுமே வந்து பல்கா செஞ்சு இந்த மாதிரி நான் ஃப்ரீஸ் பண்ணி கண்டிப்பா வச்சுப்பேன். என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன், என்னோட குட்டி மாவை வச்சுக்கிட்டு நான் ஒவ்வொரு தடவையும் ஃப்ரெஷ்ஷா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையோ தேங்காய் பேஸ்ட்டையோ அரைக்க முடியாது. ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுப்பேன். அடுத்து நான் முன்னாடி சொன்ன அந்த சோம்பேறி டீ இல்ல அவசர டீ எப்படி போடலாம்னு சொல்லி பார்க்கலாம். 1 கிளாஸ் அளவுக்கு பாலை நான் அடுப்புல சேர்த்திருக்கேன். அது கூட வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி ஏலக்காய் கியூப்ஸை சேர்த்துக்கிறேன். அதோட பார்ட் 1 வீடியோல நம்ம டீ மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதுல இருந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா டீ தான் பிடிக்கும்ன்றனால நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை வந்து நல்லா இருக்கிறதுலே கம்மி ஃப்ளேம், ஸ்லோ ஃப்ளேம்ல அப்படியே வச்சு விட்டுறணும். இஃப்தாருக்கு இந்த மாதிரி டீயை ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு விட்டுட்டு நோம்பெல்லாம் திறந்துட்டு தொழுதுட்டு போறதுக்குள்ள டீ வந்து சூப்பராகவே ரெடி ஆயிரும். நார்மலா டீ எல்லாம் தண்ணியை கொதிக்க வச்சு அதுல ஏலக்காய் டீ தூள்லாம் போட்டுட்டு தான் போடுவேன். பட் நோம்பு நேரத்துல கண்டிப்பா இந்த சோம்பேறி டீ தான். பார்ட் 1 வீடியோல வறுக்கிறது அரைக்கிறதுன்னு அன்னைக்கு வேலை நிறையவே இருந்துச்சு. இந்த ஒரு கப்பு டீயை குடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த அளவுக்கு ரிஃப்ரெஷிங்கா இருந்துச்சு. டீயை வடிகட்டினதுக்கு அப்புறமா சுகரையும் சேர்த்து ஆட் பண்ணியாச்சு. இஞ்சி ஏலக்காவை மிக்சியில அடிச்சு ஒரு சிலர் ஃப்ரிட்ஜில் வச்சுப்பாங்க. பட் அதை விட இந்த மாதிரி கியூப்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1 மந்த் ஃபுல்லாவே நல்லாவே இருக்கும். இது வரைக்கும் நான் காமிச்ச எல்லா ஃப்ரீசிங் ஐட்டம்ஸும் நான் ஒரு 10 to 15 இயர்ஸாக ஃபாலோ பண்ணுறதை மட்டும்தான் நான் காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. பார்ட் 1 வீடியோ இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அதுலேயுமே நிறைய ஐடியாஸ் டிப்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த வீடியோவுடைய டேக் பண்ணுறேன், கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். நன்றி.